ദേവി ഭാഗവതത്തിലെ 7வது സ്കന്ധം, സപ്തമ സ്കന്ധം. അതാ மங்களகரமாயிருக்கிற நவமோ அத்தியாய, 9வது அத்தியாயம். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு அம்பாளோடு மகிமையை வர்ணிக்கிறார். വ്യാസ ഉവാച. 1வது ശ്ലോകം. കഥാചിത് അഷ്ടകാശ്രാദ്ദേ വികുക്ഷിം പൃഥിവീപതിഃ ആജ്ഞാപയത് അസമ്മൂഢഃ മാംസം ആനയ സത്വരം. കഥാചിദഷ്ടകാശ്രാദ്ദേ വികുക്ഷിം പൃഥിവീപതി ആജ്ഞാപയദസമ്മൂഢോ മാംസമാനയ സത്വരം. ഒരു നാளைக்கு ഇക്ഷ്വാകു മഹാരാജா கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம ரொம்ப திருட புத்தியோடு கூடிட்டு புத்திரனான விகுட்சி கிட்ட ஆர்டர் போட்டார். அஷ்டகாஸ்ராதத்துக்கான மாம்சத்தை அதிசீக்கிரமா கொண்டு வா. கிருஷ்ணபட்சத்துல இருக்கிற அஷ்டமி நாளில செய்யற சிராத்தம் அஷ்டகாஸ்ராத்தம். அதுக்கு பக்தி ஸ்ரத்தையோடு கூடிட்டு பிதர்களுக்கான நைவேத்தியம் ஆக்கும்போது அதுக்காயிட்டு மாம்சம் அப்படிங்கிற உணவை கொண்டு வா. 2வது ஸ்லோகம். மேத்யம் ஸ்ராத்த அர்த்தம் அதுனா வனே கத்வா சுத ஆதரால் இதி உக்தஹ அசௌ ததா இதி ஆசு ஜகாம வனம் அஸ்த்ரபிருத். மேத்யம் ஸ்ராத்தார்த்தமதுனா மேத்யம் ஸ்ராத்தார்த்தமதுனா வனே கத்வா சுதாதரால் இத்யுக்தோசௌ ததேத்யாசு ததா இதி ஆசு ததேத்யாசு ஜகாம வனமஸ்த்ரபிருத் வனம் அஸ்த்ரபிருத். புத்ரா, ஸ்ராத்தம் செய்யறதுக்காயிட்டாக்கும் நான் மாம்சத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப சுத்தமாயிருக்கணும். வனத்துக்கு உடனடியா போயிட்டு ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு கொண்டு வரணும். ராஜா இப்படி ஆர்டர் போட்டோன்னே அப்படி ஆகட்டும் அப்படின்னு சம்மதம் சொல்லிண்டு இக்ஷ்வாகுவோட புத்திரன் விகுட்சி கையில அஸ்திரபிருத் அஸ்திரத்தை ധരിച്ചുണ്ട്, അസ്ത്രത്തെ കയ്യില വെച്ചിട്ട് വനത്തുക്ക് യാത്രയാണ്. 3வது ശ്ലോകം. ഗത്വാ ജഗാനഭാണൈ സവരാഹാൻ സൂകരാൻ മൃഗാൻ ശശാംശ്ചാപി പരിശ്രാന്തോ ബഭൂവാദ ബുഭുക്ഷിതഃ. ശശാൻ ച അഭി പരിശ്രാന്തഃ ബഭൂവ അദ ബുഭുക്ഷിതഃ. വികുക്ഷി വനത്തുക്ക് വന്നു ചേർന്താൻ പലതരം പന്നികളെയും മാനുകളെയും മുയലുകളെയും അമ്പാല கீழே விழுத்தினான். அதுக்குள்ள பசியும் வந்தது, தாகம் வந்தது, டயர்டு வந்தது, தளர்ந்து போன. 4வது ശ്ലോകം.
விஸ்மிருதா ச அஷ்டகா தஸ்ய சஷம் ச அதத் அசௌ வனே சேஷம் நிவேதயாம் ஆச பித்ரே மாம்சம் அனுத்தமம் விஸ்மிருதா சாஷ்டகா தஸ்ய சஷம் சாததசௌ வனே சேஷம் நிவேதயாமாச பித்ரே மாம்சமனுத்தமம். കൃഷ്ണപക്ഷ അഷ്ടമിയിലെ ശ്രാദ്ധം ചെയ്യறதுക്കായിട്ടാക്കും വികുക്ഷിയോട് അപ്പാവാന ഇക്ഷ്വാകു മഹാരാജ വനത്തിലെ പോയി മൃഗങ്ങളെ വേട്ടയാടിയിട്ട് വരെ ചെന്നത്. പശിയിലെയും ദാഹത്തിലെയും ടയേർഡിലെയും തളർന്നു പോന വികുക്ഷി അഷ്ടകാശ്രാദ്ധം அப்படிங்கிறத மறந்தே போனான். சுத்தமா கொண்டு வா அப்படின்னு அதுவும் சொன்னது. சாப்பிட்டதனோடு மிச்சம் மீதி ஒன்றும் கொண்டு வரப்படாது அப்படின்னு அர்த்தம். பசியிலையும் தாகத்திலையும் டயர்டிலையும் விகுட்சி எதுக்காகவும் வனத்துக்கு வந்திருக்கோங்கிறத மறந்து போனேன். அஷ்டகா சிராத்தத்துக்கான மாம்சம் கொண்டு போறதுக்காகவும் வந்தது. அதனால அந்த காயத்தை மறந்துட்டேன். அப்பா சொன்ன வார்த்தைகளை மறந்துட்டேன். വനത്തിൽ വെച്ച് ഒരു മുയലെ ചമച്ച് ചാപ്പിടവും ചെഞ്ചാൻ. ശ്രാദ്ധத்துக்கு உத்தமமல்லாத உணவுகளை கொடுக்கக்கூடாது. നമ്മൾ சாப்பிட்டு மிச்சம் மீதிய படைக்கக்கூடாது. இங்க விகுட்சி ஒரு முயலை சமைச்சு சாப்பிட்டான். അത് തവരാക്കും. இப்போ சுத்தி அப்படிங்கிறது அங்க இல்லாம போச்சு. ശ്രാദ്ധத்துக்காയിട്ട് ഉത്തമമല്ലാത്ത മിച്ചം மீதி വന്ന മാംസത്തെ കൊണ്ടുവന്ന് പിതാവുക്ക് സമർപ്പിച്ചാൻ. എന്താ അപ്പാ നിങ്ങൾ കെട്ട മാംസം. ചാട്ടതിനോട് മിച്ചം மீதிയല്ലോ കൊണ്ടുവന്ന് കൊടുത്തത്. അഞ്ചാമത് ശ്ലോകം. പ്രോക്ഷണായ സമാനീതം പ്രോക്ഷണായ സം ആനീതം മാംസം ദൃഷ്ട്വാ ഗുരുഹു തദാ അനർഹം ഇതി തത് ജ്ഞാത്വാ ചുകോപ മുനിസത്തമഃ. പ്രോക്ഷണായ സമാനീതം സം ആനീതം സമാനീതം മാംസം ദൃഷ്ട്വാ ഗുരുസ്തദാ അനർഹം ഇതി തത് ജ്ഞാത്വാ അനർഹം ഇതി തത് ജ്ഞാത്വാ ചുകോപ മുനിസത്തമഃ. പ്രോക്ഷണം ചെയ്യறதுக்காയിട്ട് ജലം തെളിച്ച് ശുദ്ധമാക്കறதுக்காയിട്ട് കൊണ്ടുവന്ന് വെച്ച മാംസത്തെ பார்த்தோனே മുനിശ്രേഷ്ഠൻ ശ്രാദ്ധம் செஞ்சு வைக்கிற புரோகிதனாயிருக்கிற முனிசிரேஷ்டன் வசிஷ்டன் கொண்டு வந்து வச்சிருக்கிற உணவு ശ്രാദ്ധத்துக்கு யோக்கியம் கிடையாது, சாப்பிட்டதனோடு மிச்சம் மீதியாக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கான் அப்படிங்கிறத தன்னோடு ஞானத்தால தெரிஞ்சுட்டார். എന്നിട്ട് கோபிச்சார். ആറാவது ശ്ലോകം. ഭുക്തശേഷം തു ന ശ്രാദ്ധേ പ്രോക്ഷണീയമിതി സ്ഥിതി രാജ്ഞേ നിവാദയാമാസ വസിഷ്ഠ പാകദൂഷണം. சாப்பிட்டதனோடு மிச்சம் மீதி ஒண்ணுமே ശ്രാദ്ധത്തിல പ്രോക്ഷിக்கிறதுக்கு சாதிக்காது. அதாக்குமே ரூலு. சுத்தம் பண்ணி ஜலம் தெளிச்சு புரோஷனம் பண்ணி எடுக்கணுமானா அது சுத்தமாயிருக்கணும். அதனால வசிஷ்டன் அங்க நடந்த தவற ராஜாக்கு எடுத்து சொன்னார். நீ அனுப்பிச்சு விட்டையே உன்னோட புத்திரன், அவன் நன்னா சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியாக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கான். ஏழாவது ஸ்லோகம்.
पुत्रस्य कर्म तज्ञात्वा भूपतेर्गुरुणोदितं पुत्रस्य कर्म तद् ज्ञात्वा भूपतिः गुरुणा उदितं चुकोप विधिलोभात्तं विधिलोभाद् तं देशान्निस्सारयत्तदा चुकोप विधिलोभाद् तं विधिलोभात्तं देशान् निस्सारयद ततः निस्सारयत् ततः पुत्रस्य कर्म ज्ञात्वा भूपतेर्गुरुणोदितं चुकोप विधिलोभात्तं देशान् निस्सारयत् तदा புத்திரன் செஞ்ச அந்த பிரவൃத்திய குரு சொல்லி கேள்விப்பட்ட ராஜா കർമ്മലോപം സംഭവിച്ചത് தெரிஞ்சின்றார் അധർമ്മമായിട്ട് കർമ്മം செஞ்சதை தெரிஞ்சின்றார் கோபத்தோடு கூடிட்டு விகுட்சி அப்படிங்கிற தன்னோட புத்திரனை அந்த ராஜ்யத்திலேந்தே வெளியில கடத்தினார் பிரஷ்டு கல்பிச்சார் உனக்கும் எனக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை கடந்து போ வெளியில அப்படின்னு சொன்னார் எட்டாவது ஸ்லோகம் शशाद इति विख्यातः नाम्ना जातः नृप आत्मजः गतः वने शशादः तु पितृकोपाद् असम्भ्रमः शशाद इति विख्यातो नाम्ना जातो नृपात्मजः गतो वने शशादस्तो पितृकोपाद संभ्रमा നാലാவது ശ്ലോകത്തിൽ നമ്മൾ பார்த்தோம் விகுட்சி அஷ்டகாஸ்ராத்தத்தை மறந்தான் എന്നിട്ട് என்ன பண்ணினான் சசம் அதது அப்படிங்கிறத பார்த்தோம் மான சமையல் பண்ணி சாப்பிட்டான் அப்படிங்கிறத பார்த்தோம் ராஜகுமாரன் அதோடு கூடிட்டு மான சாப்பிட்டவன் அப்படிங்கிற பேரு சசாதன் அப்படிங்கிற பேரில ஃபேமஸ் ஆனான் பித்ருகோபத்தை கொஞ்சம் கூட கேர் பண்ணாதக்கு அவன் வனத்துக்கு போகவும் செஞ்சான் ஒன்பதாவது ஸ்லோகம் வன்யேன வர்த்தயன் காலம் நீதவான் தர்மதல்பரஹ பிதரிஹி உபரதே ராஜ்யம் பிராப்தம் தேன மகாத்மனா வன்யேன வர்த்தயன் காலம் நீதவான் தர்மதல்பரா பிதர்யுபரதே ராஜ்யம் பிராப்தம் தேன மகாத்மனா ரொம்ப நல்லவனாக்கும் இந்த விகுட்சி ஏதோ அவனோடு போராத காலம் ஒரு மான சாப்பிட்டுட்டான் அதனால அவனுக்கு சசாதன் அப்படிங்கிற பேரு கிடைச்சது அப்பா ராஜ்யத்திலேருந்து வெளியில கடந்து போ அப்படின்னு சொன்னார் தர்ம தால்பரியம் இருக்கிற விகுட்சி வனத்துல கிடைக்கிற விஷயங்களை சாப்பிட்டு காலத்தை கடத்தினார் அப்பாவான இக்ஷ்வாகு இறந்து போனோன மகாத்மாவான விகுட்சி அதானது சசாதன் திரும்ப ராஜ்யத்துல வந்து ராஜ்யத்தோடு ஆட்சிய தொடர்ந்தார் பத்தாவது ஸ்லோகம் शशादः तु अकरोद् राज्यम् अयोध्यायाः पतिः स्वयं
യജ്ഞാൻ അനേകശഃ പൂർണ്ണാൻ ചകാര സരയൂതടേ ശശാദസ്ത്വഗരോദ്രാജ്യമയോധ്യായാപതി സ്വയം യജ്ഞാനനേകശ പൂർണ്ണാം ചകാര சரயூதடே. சசாதன் அப்படிங்கிற விகுட்சி இச்வாகு புத்திரன் அப்படி ஸ்வயம் அயோத்தியால இருக்கிற அதிபதி ஆயிட்டு ராஜ்யத்தை ஆட்சி பண்ணினார். சரையூ நதியோட தீரத்துல அவரு நிறைய நிறைய ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல யஜ்ஞங்கள் எல்லாம் நடத்தினார். பூர்ண யஜ்ஞங்கள் நடத்தினார். அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகாக்கி யஜ்ஞங்களை நடத்தினார். எந்த யஜ்ஞமும் தடபட்டு போகலை. தட்சயாகத்துல அந்த யாகம் தடபட்டு போயிட்டாக்குமே மறுபடியும் யாகத்தை கம்ப்ளீட் பண்ணினது. அந்த மாதிரி ஒன்றும் ஆகலை. எந்த யஜ்ஞத்தை ஆரம்பிச்சாலும் அந்த யஜ்ஞம் கம்ப்ளீட் ஆயிட்டு பூர்ணமாயிட்டு முடிச்சு வச்சார். அப்படி நிறைய யஜ்ஞங்களை அவர் பண்ணினார். இக்ஷ்வாகுவோட புத்திரனான விகுட்சி. இப்ப அவரோட பேரு இந்த முயலை சாப்பிட்டு அப்பா நாடை விட்டு வெளியில துரத்தினதுனால சசாதன் அப்படின்னு பேரு. சசம் சொன்னா முயல். அந்த முயலை சாப்பிட்டவன் அப்படிங்கிற பேரு. அதது அப்படிங்கிறதுனால முயலை சாப்பிட்டது அப்படிங்கிற பேருனால சசாதன் அப்படிங்கிற பேரு. 11வது ஸ்லோகம். சசாத அஸ்ய அபவது புத்ரஹ ககுஸ்தஹ இதி விஸ்ருதஹ தஸ்ய ஏவ நாம பேதாத் வை இந்திரவாஹஹ புரஞ்சயஹ சசாதஸ்யாபவத் புத்ரா ககுஸ்த இதி விஸ்ருதா தஸ்யைவ நாம பேதாத் வை இந்திரவாஹ புரஞ்சயா. இக்ஷ்வாகுவோடு புத்திரனான விகுட்சி. விகுட்சிக்கு ஒரு பேராக்கும் சசாதன் அப்படிங்கிற பேரு இன்னொரு பேரு. அந்த சசாதனுக்கு ககுஸ்தன் அப்படின்னு ஃபேமஸான ஒரு புத்திரன் உண்டான. அந்த ககுஸ்தன் அப்படிங்கிற புத்திரனுக்கு ககுஸ்தன் அப்படிங்கிற பேரை தவிர இன்னும் 2 பேரு கூடியும் இருக்கு. இந்திரவாகன் அப்படின்னு ஒரு பேரு, புரஞ்சயன் அப்படிங்கிற ஒரு பேரு. சசாதனோடு புத்திரனான ககுஸ்தனுக்கு இந்திரவாகன் புரஞ்சயன் இப்படின்னு எல்லாம் பேர் இருக்கு அப்படின்னு வியாச பகவான் வர்ணிக்கிறார். இப்போ ஜனமேஜயனுக்கு டவுட் வருது. கதைகளை நல்லா இன்ட்ரெஸ்டா கேட்டுன்னு இருக்கார் ஜனமேஜயன். டவுட்டுகளை அப்பப்ப கிளியர் பண்ணிக்கிறார். அதனால கேட்கிறார் இங்க. அதனால ஜனமேஜய உவாச்ச. 12வது ஸ்லோகம். நாமபேதஹ கதம் ஜாதஹ ராஜபுத்ரஸ்ய ச அனகா காரணம் ப்ரூஹி மே சர்வம் கர்மணா ஏன ச அபவத். நாமபேத கதம் ஜாதோ ராஜபுத்ரஸ்ய ஜானகா காரணம் ப்ரூஹி மே சர்வம் கர்மணா ஏன ஜாபவத். வியாச மகர்ஷே, எனக்கு இப்போ ஒரு டவுட் உண்டாகிறது. காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்க. ககுஸ்தன் அப்படிங்கிற சசாத புத்திரனுக்கு, விகுட்சியோட புத்திரனுக்கு இந்திரவாகன் புரஞ்சயன் இப்படின்னு எல்லாம் பேரு இருக்கு அப்படின்னு சொன்னேளே. அப்ப 3 பேராக்கும் ஒருத்தனுக்கு இருக்கு. அது எப்படி சாத்தியம்? நீங்கள் சொன்னது 3 பேர் இருக்கு அப்படின்னும் அது என்னெல்லாம் பேராக்கும் சொன்னால், ககுஸ்தன் ஒரு பேரு சொன்னால், இந்திரவாகன் ஒரு பேரு சொன்னால், புரஞ்சயன் ஒரு பேரு சொன்னால். சசாதனோட புத்திரனுக்கு இப்படி 3 பேரு, ஒருத்தனுக்கே 3 பேரு.
ஒருத்தனுக்கே இப்படி 3 பேரு வரணுமானா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமே. அந்த காரணம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு. பாபங்கள் செய்யாதவரே அனகா அப்படின்னு கூப்பிடுறார் ஜனமேஜயன் வியாச மகர்ஷிய. புண்ணியவானே, பாபங்கள் நிறைய செஞ்சிருந்தேள் அப்படின்னா உங்களுக்கு இப்படி அம்பாளோடு வர்ணனை எல்லாம் செய்யறதுக்கு சாதிக்காது. பகவானோடு புராணங்களை எത്രയാക്കും நீங்கள் இப்படி சொல்லற. அப்போ உங்களுக்கு பாபம் ஒன்றும் இல்லை. அதை நான் புரிஞ்சுட்டேன். அதனால பாபங்கள் இல்லாத அனகா காகுஸ்தன் அப்படிங்கிற அந்த ராஜகுமாரனுக்கு 3 பேர்கள் வரத்துக்கு என்ன காரணம்? காகுஸ்தன், இந்திரவாகன், புரஞ்சயன் இப்படின்னு 3 பேர் இருக்கு சொன்னேளே. என்ன வாக்கும் அதுக்கு காரணம்? எப்படி இந்த பேரு கிடைச்சது? அதுக்கான காரணங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. என்ன பிரவൃத்தி அவரு செஞ்சிட்டாக்கும் இப்படி 3 பேரு அவருக்கு வந்தது? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆக்ரகம், சொல்லுங்க. அதுக்கான பதில வியாச பகவான் சொல்றாரு. அதனால வியாச உவாச்ச. 13வது ஸ்லோகம் வியாச பகவானாக்கும் பதில் சொல்றாரு. அதனால வியாச உவாச்ச. ஜனமேஜயன் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொல்றார். சசாதே சொர்க்கதே ராஜா ககுஸ்த இதி ச அபவத் ராஜ்யம் சகார தர்மஜ்ஞ பித்ருபைதாமகம் பலாத் ஏதஸ்மின் அந்தரே தேவா दैत्यैहि सर्वे पराजिताः. சசாதன் இந்த பூமி விட்டு போனோன, சொர்க்கத்துக்கு போனோன, புண்ணியம் நிறைய செஞ்சிருக்கார். நிறைய யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் சரையு நதி தீரத்துல பண்ணினது இங்க சொல்லியிருந்தாலே. அப்ப இறந்து போயிட்டு அந்த ஜீவாத்மா சொர்க்கத்துக்கு போச்சு. அதாக்கும் இங்க சொர்க்கதே அப்படின்னு சொன்னது. சொர்க்கத்துக்கு போனோன ககுஸ்தன் ராஜாவாயிட்டு தொடர்ந்தார். ககுஸ்தன் ആരാക്കും அப்படின்னாக்கா சசாதனோட புத்திரன். தர்மஜனான அவரு பித்ரு வழி வந்த சொத்தா இருக்கிற அந்த ராஜ்யத்தை நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நன்னா ஆட்சி பண்ணிட்டு காப்பாத்தினார். அந்த டைம்ல அசுரர்கள் தேவர்களை எல்லாம் தோக்கடிச்சா. அதுவும் நடந்தது அந்த டைம்ல. 14வது ஸ்லோகம் ஜக்மோஸ்திரிலோகாதிபதிம் விஷ்ணும் சரணமவ்யயம் தான் ப்ரோவாஜ மகாவிஷ்ணு ததா தேவான் சனாதனா. ஜக்முஹு த்ரிலோக அதிபதிம் விஷ்ணும் சரணம் அவ்யயம் தான் ப்ரோவாஜ மகாவிஷ்ணு ததா தேவான் சனாதனஹ. தேவர்கள் 3 லோகத்துக்கு அதிபதியா இருக்கிற, பிரபஞ்சத்துக்கு அதிபதியா இருக்கிற பூமி, பூமிக்கு கீழே இருக்கிற பாதாள லோகங்கள், பூமிக்கு மேலே இருக்கிற பரலோகங்கள், பாதாளம் முதலுக்கு பிரம்மலோகம் வரைக்குமான லோகங்கள் கூடினதாக்குமே த்ரிலோகம் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதியாக்கும் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவை சரணம் பிராபிச்சா எல்லாருமா கூடி சேர்ந்துண்டு தேவர்கள் எல்லாம் இந்த அசுரர்களோட தொந்தரவு தாங்க முடியலை. பகவானே காப்பாத்துங்கோ. அழிவில்லாத எப்பவும் இருக்கிற விஷ்ணு அப்போது தேவர்கள் கிட்ட இப்படி சொன்னார். விஷ்ணு என்னவாக்கும் சொன்னார் அப்படிங்கிறத வியாச பகவான் விஷ்ணுருவாஜா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார் ஜனமேஜயனுக்கு. விஷ்ணு சொன்ன மாதிரியே சொல்றார். 15வது ஸ்லோகம் பார்ஷ்ணிகிராகம் மகீபாலம் பார்த்தயந்து சசாதஜம். சசாதஜம் அப்படின்னா சசாதன் கிட்டேந்து உத்பவிச்சது. சசாதன் ആരാക്കുന്ന് നമ്മൾ பார்த்தோம்? ഇക്ഷ്വാകു പുത്രനാன വികുക്ഷി. அந்த വികുക്ഷിയോട് പേരാക്കും சசாதன். முயலை தின்னதால சசம் ஜனன முயல், அந்த முயலை தின்னதால சசாதன் அப்படிங்கிற பேரு கிடைச்சதுன்னு பார்த்தோம்.
அந்த சசாதன் கிட்டேந்து உத்பவிச்ச புத்திரன் சசாதஜம், அதானது ககுஸ்தன். அந்த ககுஸ்தன் கிட்ட போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுங்கோ எல்லாரும். சஹனிஷ்யதி வை தைத்யான் சங்கிராமே சுரசத்தமாக. யுத்தத்துல ககுஸ்தன் அசுரர்களை தோக்கடிச்சிடுவேன், இதுல நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு விஷ்ணு சொன்னார் தேவர்கள் கிட்ட. 16வது ஸ்லோகம். ஆகமிஷ்யதி தர்மாத்மா சாஹாயார்த்தம் தனுர்தரஹ பராசக்தேஹே பிரசாதேன சாமர்த்தியம் தஸ்ய ச அதுலம். ஆகமிஷ்யதி தர்மாத்மா சாஹாயார்த்தம் தனுர்தரா பராசக்தே பிரசாதேன சாமர்த்தியம் தஸ்ய சாதுலம். தஸ்ய ச அதுலம். தர்மாத்மாவான ககுஸ்தன் உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு வில்லு கையில வச்சுண்டு ரெடி ஆயிட்டு வருவர். பராசக்தியோடு அனுகிரகத்தால அவருக்கு ரொம்ப ரொம்ப எபிலிட்டி எல்லாம் கிடைச்சிருக்கு. தேவர்களை காப்பாற்றுறதுக்கான எபிலிட்டி அவருக்கு இருக்கு. அம்பாளாக்கும் அந்த சக்தியை ககுஸ்தனுக்கு கொடுத்திருக்கிறது. அதனால ககுஸ்தன் தோக்க மாட்டான். நீங்கள் ககுஸ்தனை போய் சரணடைஞ்சுக்குங்கோ அப்படின்னு விஷ்ணு சொன்னார். 17வது ஸ்லோகம். ஹரே சுவஜனா தேவா யயு சர்வே சவாசவாஹ அயோத்யாயா மகாராஜா சசாததனயம் பிரதி. ஹரேஹ சுவஜனாத் தேவா யயுஹு சர்வே சவாசவாஹ அயோத்யாயா மகாராஜா சசாத தனயம் பிரதி. 15வது ஸ்லோகத்துல சசாதஜம் அப்படின்னு சசாதனோட புத்திரனுக்கு சொன்னதையே தான் இங்க சசாத தனயம் அப்படின்னு சொன்னது. சசாதனோட புத்திரன் பகவான் ஸ்ரீஹரியோடு நல்ல வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் இந்திரனோடு கூடிட்டு சசாத புத்திரனா இருக்கிற ககுஸ்தனை பார்க்கறதுக்கு அயோத்தியக்கு போனான். 18வது ஸ்லோகம். தான் ஆகதான் சுரான் ராஜா பூஜயாமாச தர்மதஹ பப்ரச்ச ஆகமனே ராஜா பிரயோஜனம் அதந்திரிதஹ. தானாகதான் சுரான் ராஜா பூஜயாமாச தர்மதா பப்ரச்சாகமனே ராஜா பிரயோஜனமதந்திரிதா. அங்க அயோத்தியாவுக்கு வந்து சேர்ந்த தேவர்களை ராஜா ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பூஜை பண்ணினார். தர்மத்துக்கு தகுந்த மாதிரி பூஜை பண்ணினார். அவளுக்கெல்லாம் உட்காரத்துக்கு இடங்களை கொடுத்து பாதம் கழுகி விட்டு நல்லா ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பூஜை பண்ணினார். அவ எல்லாரும் கூடிட்டு வரத்துக்கு என்னவாக்கும் காரணம் அப்படின்னு அவாகிட்ட எந்த ஒரு தயக்கமும் இல்லாதக்கு ககுஸ்தன் அப்படிங்கிற ராஜா, அயோத்தியாவதியா இருக்கிற ராஜா கேட்டார். ராஜா கேட்கறத ராஜாவோடு வார்த்தைகளாயிட்டே இங்க வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். அதனால ராஜோ வாஜா இங்க ககுஸ்தன் அப்படிங்கிற ராஜா தேவர்களை பார்த்து கேட்கறதாக்கும். 19வது ஸ்லோகம். தன்யஹா அஹம் பாவிதஹா ச அஸ்மி ஜீவிதம்
സവലം മമ യദാഗത്യ ഗൃഹേ ദേവാഹ ദദുഹു ച ദർശനം മഹദ് ധന്യോഹം പാവിതശ്ചാസ്മി ജീവിതം സബലം മമ യദാഗത്യ ഗൃഹേ ദേവാ ദദുശ്ച ദർശനം മഹദ്. நான் ரொம்ப திருப்தி வந்தவனாயிட்டேன். என்னோடு இந்த அயோத்தியாபுரி ரொம்ப புனிதமாயிடுத்து. தேவர்களான உங்களோடு பாத ஸ்பர்ஷத்தால இந்த ராஜ்யமே புனிதமாயிடுத்து. என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது சம்பூர்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுத்து. காரணம் என்னன்னா, தேவர்களான நீங்கள் என்னோடு கிரகத்துக்கு வந்து மகத்தான தர்சனத்தை தந்துட்டேளே. 20வது ஸ்லோகம். ப்ரூவந்து கிருத்யம் தேவேஷா துஸ்சாத்யமபிமானவை கரிஷ்யாமி மகத்காரியம் சர்வதா பவதா மஹத். ப்ரூவந்து கிருத்யம் தேவேஷா, தேவர்களோடு ஈசனான தேவேந்திரா என்னவாக்கும் அந்த விஷயம் அப்படிங்கிறத சொல்லுங்க. தேவர்களே, நீங்கள் எல்லாம் என்னத்துக்கு வந்திருக்கேள் அப்படிங்கிறத சொல்லுங்க. துஸ்சாத்தியம் அபி, எவ்வளோ கடினமாக்கும்னாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உங்களுக்கு சிரேஷ்டமானது என்னவாக்குமோ அந்த மகத் காரியத்தை மனுஷாளுக்கு செய்ய முடியாத காரியமாக்கும்னா கூடியும் நான் செஞ்சு தரேன். மனுஷாலை விட சிரேஷ்டர்களாக்குமே தேவர்கள். இப்ப தேவர்களான நீங்கள் சாதாரண மனுஷனா இருக்கிற என்ன பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னா, என்னால உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும். தேவர்களான உங்களுக்கு மனுஷாளான எங்களால என்ன காரியம் ஆகணும்? உங்களை விட ரொம்ப சக்தி கம்மியாக்கும் மனுஷாளான எங்களுக்கு. எவ்வளோ கடினமான விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை, படாபாடு பட்டுட்டானாலும் பரவாயில்லை, நீங்கள் என்ன தேவை உங்களுக்கு இருக்கோ அந்த காரியத்தை நாங்கள் செஞ்சு முடிக்கிறோம். தேவாவூஜுகு, தேவர்கள் எல்லாம் ககுஸ்தன் அப்படிங்கிற ராஜா கிட்ட சொன்னான். இக்ஷ்வாகுவோடு புத்திரன் விகுட்சி, அந்த விகுட்சியோடு புத்திரனாக்கும் ககுஸ்தன். இப்ப ககுஸ்தன் கிட்டையாக்கும் இவாள் எல்லாம் பதில் சொல்றா தேவர்கள் எல்லாம். அதனால தேவா ஊஜுகு,